அன்னை மரியாள் இறைவனின் அருள்மிகு பெற்றவள். கடவுளின் வார்த்தையானவரை தன் உதரத்தில் பெற்றுக்கொண்டவள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை நாம் வாசித்து பார்த்தோமேயானால் நன்றாக உங்களுக்கு புரியும். கடவுளின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று இயேசுபிரான் கூறுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கின்றோம். அன்னை மரியாள் ஜோக்கிம் அன்னா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவள். ஆயினும் மரியாளின் பிறப்பை தேவன் தாமே இவ்வுலகிற்கு பிறப்பதற்கு ஒரு வழியாக ஆதியிலே தேர்ந்து கொண்டார். அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்று எலிசபெத் பரிசுத்த ஆவியால் உந்தப்பட்டு அன்னையின் உண்மையான நிலையை உறுதிப்படுத்துகின்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 43ஆம் இறைவார்த்தை இப்படியாக கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து மக்களின் பாவங்களை சுமந்து இவ்வுலகினை மீட்க அன்னை மரியாவை இந்த உலகிற்கு இறைவன் அவர்கள் வழியாக வர வேண்டும் என்பதற்காகவே அவர்களை இந்த உலகத்திற்கு ஜென்ம பாவமின்றி அன்னை மரியாவை பிறக்க செய்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன், அம்மா இதோ உன் மகன் என்று யோவானை பார்த்து கூறினார். யோவான் 19ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வரை உள்ள இறைவார்த்தையில் படிக்கின்றோம். அன்று முதல் இன்று வரை யோவான் வழியாக அன்னை மரியாவை நமக்கு தாயாக அளித்தார் இறைவன். இனி பிறக்க போகும் அனைத்து பிள்ளைகளும் அன்னை மரியாவை தாயாகத்தான் ஏற்று வருவார்கள். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் ஒரே வார்த்தையில்தான் படைத்தார். ஆனால் மனிதர்களை தனது சாயலாக படைத்தார். அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து படைத்தார். ஆனால் இறைவன் படைத்த அனைத்திலும் மிக சிறந்த படைப்பு, மிகவும் அழகான படைப்பு எது தெரியுமாங்க? அன்னை மரியாள் தாங்க. தேவத்தாய் தாழ்ச்சியோடும் பாவமின்றியும் வளர்ந்து வந்தவங்க. இறைவனுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய தாய் மரியாவுக்கும் சூசைக்கும் மன ஒப்பந்தம் ஆகியிருக்க அப்படி நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18. மன ஒப்பந்தம் அப்படின்னா நம்ம இப்போ என்னங்க சொல்கிறோம்? நிச்சயதார்த்தத்துக்கு மன ஒப்பந்தம் தானே சொல்கிறோம். திருமணம் என்று எங்குமே கூறவில்லையே. இவர்கள் இருவரும் இறைவனுக்காகவே, இறைவனை வளர்த்து ஆளாக்குவதற்காகவே இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி இருக்க அன்னை மரியாவும் புனிதை சூசைக்கும் பிள்ளைகள் பெற்றெடுக்க எண்ணம் எப்படி தோன்றும்? அன்னை மரியாள் ஒரு நற்கருணை பேழைங்க. அவர்களை குறை கூற யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. நாம் பாவிகள். அன்னை மரியாள் பாவமின்றி பிறந்தவள். மரி என்னும் பெயருக்கு லத்தீன் மொழியில் அர்த்தம் என்ன தெரியுமா? கசப்பான சமுத்திரம். உண்மைதான். உண்மையில் அன்னை இன்று வரை மக்களால் கசப்பான வார்த்தைகளால் பேசுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதை கேட்டுக்கொண்டுதான் நானும் நீங்களும் சகித்து கொண்டுதான் இருக்கின்றோம். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். இதனால் பலருடைய உள்ளங்களினின்று எண்ணங்கள் வெளிவரும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35 இவ்வாறாக படிக்கிறோம். இதை ஒப்பிட்டு பார்க்கையில் பிரிந்து சென்ற சகோதரர்கள், கிறிஸ்துவ மக்கள், கத்தோலிக்கரிலிருந்து பிரிந்து போனவர்கள் கூட அன்னையை நிராகரிப்பது முன்னமே கூறப்பட்டுள்ளது தெளிவாகின்றது. அன்னையை பற்றி தவறான எண்ணங்களையும் முடிவுகளையும் அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். அன்னையின் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் வைப்பவர்களை அன்னை ஒரு நாளும் அவர்களுக்கு எந்தவித துரோகமும் செய்வதில்லை. எந்தவித தீமை நின்று தேற்றி அவர்களை பாதுகாத்துத்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனிடம் அவர்களுக்காக பரிந்து பேசவே வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்னை மரியாவை தயவு கூர்ந்து பழித்து பேசுவதை விட்டுவிடுங்கள். இயேசுவுக்கு பிறகு உடன் பிறந்த சகோதரர்கள் பிறந்தார்கள் என்று கூறுவது இயேசு கிறிஸ்துவை மறுப்பதற்கு சமங்க. ஆண்டவர் மாட்சியையே புறக்கணிக்கின்றோங்க. தூய ஆவியை துணை கொண்டிருக்கும் அன்னை மரியாவை பழிப்பவர்கள் தூய ஆவியையே புறக்கணிக்கின்றனர்.
தாய் தந்தையை மதித்து நட. அப்படி இல்லைன்னா அவங்க கொல்லப்படணும் அப்படின்னு மார்க் 7ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவார்த்தையில் காண்கின்றோம். அன்னையை அவதூறாக பேசுபவரை தண்டிக்க ஆண்டவர் ஒரு நாளும் யோசிக்க மாட்டார். நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவர் மன்னிக்கும் கடவுள், உண்மைதான். ஆனால் தாய் தந்தையை மதித்து நடக்கணும் கட்டளை கொடுத்தவர் அவர். அப்படி மதிக்கலைன்னா இதுதாங்க நடக்கும். ஆகவே அன்னை மரியாவின் கற்பில் விசுவாசம் வைத்து அன்னையின் வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற்று சாத்தானின் சோதனைகளை வென்று இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ்வோம். இறை அன்னையோடு அவரோடு ஆசிரை கொண்டு நம் குடும்பங்களையும் இறைவன் வழியாக ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளிடம் மன்றாடுவோம். அருள்நிறை பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லா கன்னியே மாதாவே உம்மை நீசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.